நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவன் தான் கொலகார. இல்ல, கண்டிப்பா சூரஜ் இல்ல. அந்த ஆளை நான் நேர்ல பார்த்தேன். நீ அப்படித்தான் சொல்லுவ. உண்மைதான் சார். இங்க இருந்து ஓடி போன அந்த ஆளை மின்னலோட வெளிச்சத்துல நான் தெளிவா பார்த்தேன். நீ என்னதான் பிளான் பண்ணி போய் சொன்னாலும் உன் சூரஜை உன்னால காப்பாற்ற முடியாது. கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண கத்தி இவன் கார்ல இருந்தா நாங்க எடுத்தோம். அப்புறம் ஒரு முக்கியமான சாட்சி, சண்டை போடும் போதோ ஓடி போகும் போதோ இந்த ஆளு கால்ல இருந்த நழுவி விழுந்த ஷூ நேத்து ராத்திரி அதுவும் போலீஸ் கையில கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நீங்களா உருவாக்கின கதைங்க. நான் கொலை பண்ணல. என் கனவுல கூட அப்படி நான் நினைச்சதில்ல. யோகிய மாதிரி பேசாத. நேத்து ராத்திரி உன் கார் இங்கிருந்து கிளம்பி போனத பக்கத்துல இருக்கிறவங்க பாத்துருக்காங்க. இதை விட சாட்சி வேற என்ன வேணும்? உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது சும்மா இல்ல. உன்னோட சேர்ந்து கொலைக்கு உடந்தையா இருந்த உன்னோட பார்ட்னரை அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணத்தான். அவனுக்கு உடந்தையா இருந்தது நீதான். நீதான் அந்த பார்ட்னர். சார், தாலி கட்டினவ கண் முன்னாடி செத்து போனதை பார்த்து அவங்க ஷாக்ல இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு இவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நாங்க எங்களோட டியூட்டி தான் செய்றோம். ரஞ்சனி சார், பாலாக்காக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. சார், உங்களுக்கு தேவை குற்றவாளி தானே? அதான் நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்ல. பாலாவை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அவளை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். ஏதோ ஒரு கொலைகாரனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறதுல எங்க லட்சியம். இந்த கொலையில இவளுக்கும் பங்கு இருக்கு. பசங்களோட அப்பாவை கொலை யாராவது முயற்சி பண்ணுவாங்களா சார்? கள்ளக்காதலனோட வாழறவ புருஷனை மட்டும் இல்ல, பெத்த பசங்களையே கொல்ற அம்மாக்களை இந்த நாட்டுல பாத்துருக்கோம். அதனால எங்களுக்கெல்லாம் இது ஒண்ணு புதுசு இல்ல. புடிச்சு வண்டியில ஏத்து. இவங்களுக்கு என்ன தவிர வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் உன் புருஷனை கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். வண்டியில ஏத்துங்க.
பார்த்துட்டு நிக்கிறீங்க? வண்டியில ஏத்துங்க. சூரஜனா, என்ன இதெல்லாம்? யாரோ பிளான் பண்ணி இந்த கேஸ்ல என்ன மாட்ட வச்சிருக்காங்க. பாலா சார், இதுக்கு முன்னாடி இங்க இருந்த சிஐ கோபிகிருஷ்ணாவோட தம்பி வைஃப் தானா? ஹோம் மினிஸ்டரோட தங்கச்சியா இருந்தாலும் இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஹெல்ப் என்னால் பண்ண முடியாது. சாட்சி உங்களுக்கு எதிரா இருக்கு. மத்ததெல்லாம் கோர்ட்ல முடிவு பண்ணிக்கலாம். சூரஜனா, நீ வீட்டுக்கு போ. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணிக்கும் ஆறுதலாரு. அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு தான் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. இனி நம்ம என்ன சூரஜனா பண்றது? நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துராது பிரீத்தி. நடக்க வேண்டியது நடக்கட்டும். இந்தாங்க. பசங்களை நல்லபடியா பாத்துக்கோ. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வண்டியில ஏத்துங்க. மாமா ஏறுமா. அழாதப்பா. அழாதப்பா, ஒண்ணும் இல்ல, வந்துருவாங்க. அழாத. பாலா, இந்த பதவி அதிகாரம்ங்கிறது நமக்கு தேவைப்படுறப்போ அதை பயன்படுத்திக்கத்தான். பெத்த பையனோட பிரச்சனையவே தீர்க்க முடியாத தாசில்தாரால இந்த தாலுகால இருக்கிற மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியும்? ஓ, எது பண்ணினாலும் தாசில்தார் சட்டப்படி தானே பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த வானம் கீழே விழுந்துருமே. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வேணுவ, என் வேணுவோட பையனை நான் எப்படி வெளியே கொண்டு வர்றேங்கிறத மட்டும் நீ பாரு. இந்த சதீஷை யாருன்னு நினைச்சேன்?
வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன கேட்கறானா? ஒரு வாரமா வீடு நிம்மதியா இருந்தது. இனி அந்த நிம்மதி இருக்காது. என்னாச்சு? 2 பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா ஆமா, கல்யாணி நீ இங்க இருந்து போனப்ப ஆரம்பிச்ச கவலை தான். நான் வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னமா பண்ணுவேன் சொல்லு. என்னை பத்தி நீங்க இப்படி கவலைப்படுறதுக்கு நானும் தொலைஞ்சு போயிடலையே. பெங்களூர் தானே போனேன். இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லம்மா. பேப்பர்லயும் நியூஸ்லயும் என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு தெரியுமா? இந்த பாட்டிக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இப்போ நீ தானம்மா. மத்தவங்க என்ன செத்து போயிட்டாங்களா? இந்த குடும்பத்துல இருக்க எல்லா சொத்துக்களுக்கும் வாரிசு நீ தானம்மா. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. கல்யாணி இங்க பாரு, நான் ஏதாவது சொல்ல வந்தா கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. எங்க அப்பா ஆசைப்பட்ட ஒன்னையாவது நீங்க நிறைவேற்றினீங்களா? ஏன் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். எனக்கு படிக்கிறேன்னு தோணும் போது நான் படிப்பேன். டூர் போகணும்னு நினைச்சா நான் போவேன். சாப்பிடறேன்னு தோணும் போது நான் சாப்பிடுவேன். தூங்குறேன்னு தோணும் போது தூங்குவேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோ தடப்படுவோ நீங்க ஒண்ணு வர வேண்டாம். நான் சொல்றதெல்லாம் உன் நல்லதுக்காக தானம்மா. என்ன நல்லது? கொலை பண்ணி ஜெயில தண்டனை அனுபவிக்கிற குற்றவாளியோட பொண்ணுக்கு என்ன நல்லது? இதுல என்ன பெருமை இருக்கு? பணம் இருக்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சம் பேரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் தனியா இல்லாம இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பேருக்கு செலவுக்கு பணம் கொடுத்து கூடவே வச்சிருக்கேன். அவங்க கூட ஆடி பாடி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க இல்ல, அப்பாவே ஜெயில இருந்து வெளியில வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க பேத்தி சொல்லிட்டு போறாளே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போறா. அந்த காலத்து பொண்ணுங்க பெரியவங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் பொண்ணுங்க வளர்ந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. இப்ப இருக்க அம்மா அப்பாக்களுக்கு பசங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. அவங்க சொல் பேச்சு கேட்டு அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டாம இருந்தோம்னா நிம்மதியா போய் சேரலாம். உங்களுக்கு கோவம் யார் மேலம்மா? அம்மா, நம்ம வினுவ போலீஸ்காரங்க அடிச்சா என்னமா பண்ணுவீங்க? உங்களோட வேலைக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சுதான் வினுவ கூட்டிட்டு வர்றதுக்கு யோசிக்கிறீங்களா? அவனை மன்னிக்கிறதுக்கு நாம மட்டும்தான் இருக்கோம். எது வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்குமா? ஆனா நான் அவனோட அக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவ ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. எந்த தப்பும் பண்ணாம உன் அம்மா ஜெயில இருந்திருக்கா.
இது இப்போ லாக்அப் தானே, நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னா சட்டப்படி நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா போலீஸை ஏமாத்திட்டு வெளியில கூட்டிட்டு வந்ததா சொல்லுவாங்க. நான் சிஏக்கு கால் பண்ண அந்த ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணி கலெக்டருக்கோ இல்ல ரெவென்யூ மினிஸ்டருக்கோ கொடுத்தாங்கன்னா அது போதும், என் வேலை ஈஸியா தூக்கிடுவாங்க. வினுவை விட உங்களுக்கு வேலை முக்கியமாமா? இந்த வேலை இருக்கிறதுனாலதான் நான் உங்க 2 பேரையும் நல்லா வளர்த்துருக்கேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப இதுதான் உங்களுக்கு பெருசுன்னு தோணுச்சுன்னா நீங்க அவனுக்காக எதுவுமே பண்ணாதீங்கம்மா. அவனுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அகிலா, நான் கூப்பிட்டா ஜித்து மாமா வருவாரு. நான் போய் அவங்க காலில் விழுந்தாவது நான் அவனை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வருவேன். சார், எம்எல்ஏ கோபிகிருஷ்ணன் கால் பண்ணியிருந்தாரு. அந்த பையனை பத்தி பேசுறதுக்காக அவரு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி நீங்க அட்டெண்ட் பண்ணலையா? எடுத்துட்டு என்ன சொல்றது, தாசில்தாரோட பையனாச்சே, அவனெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது. எல்லாரையும் எதிர்த்துட்டு கேஸை சார்ஜ் பண்ணணுமா சார்? நான் எஸ்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் பையனை அடிச்சதையும் சேர்த்து. அதுக்கப்புறம் அவர் எதுவும் சொல்லல. இலைக்கும் முள்ளுக்கும் பிரச்சனை வராம இதை முடிக்கிறது தானே நல்லது. பையனை அரெஸ்ட் பண்ணி அந்த அம்மா கால் பண்ணவே இல்லையே. அவன் ஒரு வித்தியாசமான டைப் சார். அவங்க இங்க வரட்டும், இல்லட்னா மன்னிப்பு கேட்டு கால் பண்ணட்டும். அந்த ராதாகிருஷ்ணன் சார்கிட்டே நான் இதை தான் சொல்லியிருக்கேன். ராதாகிருஷ்ணன் இன்வால்வ் ஆனதுனால தான் எஸ்பியும் எம்எல்ஏவும் கால் பண்றாங்க. இந்த விஷயத்துல அவர் எதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு? ராதாகிருஷ்ணன் சார் ஒய்ஃபும் தாசில்தாரும் ஒன்னா படிச்சவங்க சார். லாக்அப்ல இருந்து பையனை கூட்டிட்டு வா. எஸ் சார். அவனை பார்க்கும்போது ரத்த காயம் எதுவும் தெரியலையே. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா ஜட்ஜி கிட்ட திட்டு வாங்க முடியாது, அதனால கவனமா தான் சார் அடிச்சோம். எந்திரிச்சு வாடா. சிஐ சார் உன்னை கூப்பிடுறாரு. இவனுக்கு என்ன சாப்பிட குடிக்க எதுவும் கொடுக்கலையா? இவனுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. எஸ் சார். தாசில்தார் பாலசுதாவோட புள்ளதானே நீ? பெத்த புள்ளைய அரெஸ்ட் பண்ணியும் கூட எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கலையே, அதுக்காக கேட்கிறேன். இந்த ஊர்ல கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றவர் தான் ராதாகிருஷ்ணன். ஒன்னிய ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுக்க அவர் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. உன் குடும்பத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? நீ பல்ல ஒன்றும் கிடைக்காத. நான் சந்தேகப்பட்டு தான் கேட்டேன். இல்ல அவருடைய புறம்போக்கு நிலத்துக்கு உங்க அம்மா பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? அந்த ஆள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, உன்னை இங்க இருந்து அனுப்பணும்னா நான் மனசு வைக்கணும். நான் மனசு வைக்கணும்னா உன்னுடைய அம்மா தாசில்தார் இங்க வந்து உனக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா டாக்டர் விஜயகுமார் அவருடைய கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கல அப்படின்னா உன் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜெயில் தான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை கண்டிப்பா முடிஞ்சிடும்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.